வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டம். அதிர்ச்சியில் எடப்பாடி. அதிமுகவில் இருந்த நிர்வாகிகள் பெரும்பாலானோர் ஓபிஎஸ்ஸின் ஆதரவுகளை கேட்டு அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறார்களா என்ற செய்திதான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்து கொண்டாலும் இன்னமும் பல அதிமுகவின் நிர்வாகிகள் ஓபிஎஸ் அவர்களது பேச்சை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதிமுக இப்பேற்பட்ட நிலைமைக்கு வரவைத்தது எடப்பாடி மட்டும்தான். அவரால் தான் நான் இன்றைக்கு திமுகவில் இணைந்துள்ளேன். அதிமுகவை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய 3 தலைவர்கள் சசிகலா, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் என்ற பெயரை ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். இப்பொழுது அதிமுகவில் மீண்டும் ஒரு கலகம் வெடிக்கக்கூடிய அளவிற்கு உருமாறியுள்ளது. இவர்களை தவிர வேறு யாராலும் அதிமுகவை மீண்டும் கட்டமைக்க முடியாது. ஏனென்றால் தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானோர் வயது மூப்பின் காரணமாக செயல்படுகிறார்கள். ஆனால் அரசியல் களம் தற்பொழுது முற்றிலுமாக தலைகீழாக மாறிவிட்டது. முதல்வராக விஜய் அவர்கள் 51 வயதில் பொறுப்பேற்றுவிட்டார். உதயநிதியும் இளம் தலைமுறையின் அரசியலை தற்பொழுது வழிநடத்துகிறார் திமுகவின் சார்பாக. 3வதாக சீமான், 4வதாக தற்பொழுது அண்ணாமலையும் புதிய கட்சியை தொடங்க உள்ளார். தற்பொழுது இளம் தலைமுறையினர்களுக்கான அடுத்த கட்ட அரசியலை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதிமுகவில் எடப்பாடியால் இன்னமும் அதிமுக பிளவுபட்டும் பின்னாடியும் தான் இருக்கிறது. 11 தேர்தல்களில் தோல்வியை தழுவிய அதிமுகவை மீண்டும் கட்டுக்கோப்பாக கொண்டு வர வேண்டும் என்றால் இளம் தலைமுறையினர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் பதவியை வழங்க வேண்டும். முதலில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடியின் பதவியை பறித்து சசிகலா அவர்களை தலைமை வகிக்க வேண்டும். ஏனென்றால் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவில் புறக்கணிக்கப்பட்ட போதும் எம்ஜிஆர் அவர்களது மறைவிற்கு பிறகும் ஜெயலலிதா அவர்களை சிறப்பாக வழிநடத்த உதவியது சசிகலா அவர்களது அறிவுரைதான். இதனால்தான் தற்பொழுது சசிகலா அவர்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் சசிகலா அவர்களது தேவை களத்திற்கு மிக மிக முக்கியம் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொண்டால் நல்லது. இல்லையென்றால் அவரது பதவி பறிபோவதோடு அதிமுகவில் இருந்தும் ஓரம் கட்டப்படுவார் என்றும் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களை ஓபிஎஸ்ஸின் பேச்சை கேட்டு செயல்படுகிறார்கள்.